அனு, அப்படியே என்ன சிலையாட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? டீய குடிச்சிட்டு ரெடி ஆகு. ஆபீஸ் போய் டைம் ஆகலையா? சுப்பு, மறந்துட்டியா? என்ன புஷ்பா? இன்னைக்கு அஷ்டமி. ஐயோ, உண்மையிலேயே மறந்தே போச்சு. நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. நீ இந்த நேரத்துல அவகிட்ட கேட்ட கேள்வியே கேட்டு அவளை டென்ஷன் ஆக்காத. என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் மேல பாயற? நான் என்ன அவளை டார்ச்சர் பண்ண? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்புன்னு சொல்றது ஒரு குத்தமா? விடு, எல்லாம் அவ பாத்துக்குவா. இந்த அஷ்டமி கஷ்டம் இதெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா சரியாயிடும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். புத்து இருக்கிற கோயில் எங்க இருக்குன்னு தேட சொன்னா நீ அது எங்க இருக்குன்னு தேடி சொல்லவே மாட்டேங்கிற. நான் மட்டும் என்ன ட்ரை பண்ணாம இருக்கேன்? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன். யாருக்காவது அதை பத்தி விவரம் தெரிஞ்ச உடனே சொல்ல போறாங்க, அவ்வளவுதானே? யாரு? உன் சிநேகிதர்களா? பாதி தத்தி மீதி சோம்பேறி. அவங்களா கண்டுபிடிச்சு சொல்லி நம்ம கோயிலுக்கு போய் பிடிஞ்ச மாதிரிதான். நீ தேடு சுப்பு, சட்டு புட்டுன்னு போயிட்டு வரலாம். அப்படியே கண்டுபிடிச்சாலும் அனு வரணுமே. முதல்ல எந்த கோயில்னு கண்டுபிடி, அப்புறம் அவ தானா வருவா. இத நீட்னா எப்படிங்க? போய் மினரல் வாட்டர் கொண்டு வாங்க. வேணா இதை குடி, இல்லைன்னா போயிட்டே இரு. எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினைச்சியா? என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல சார். குடிக்க தண்ணி வேணும்னு கேட்டாரு. வண்டியில இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்தா மினரல் வாட்டர் வேணும்னு கேட்கிறாரு சார். இவர் பெரிய கலெக்டர், ஐயோ பாவம்னு பார்த்தா ரொம்ப தான் பண்றாரு சார். நான் குடிக்க தண்ணி கேட்கல சார். என் வண்டி திடீர்னு நின்னுடுச்சு, அதுக்கு மினரல் வாட்டர் தான் சார் வேணும். ஏங்க, இதுக்கு எதுங்க மினரல் வாட்டர்? சார், என் வண்டிக்கு பெட்ரோல்லாம் தேவையில்லை சார், தண்ணியிலே ஓடும் சார். அது ஏன் அப்படி சிரிக்கிறீங்க? நான் நிஜமா தான் சொல்றேன். எது? தண்ணியில ஓடுமா? ஆமா சார். அவசரத்துல வீட்ல இருந்து வரும்போது மினரல் வாட்டர் எடுத்துட்டு வரதுக்கு மறந்துட்டேன் சார். இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சார். சீனு, போய் கார்ல இருந்து மினரல் வாட்டர் எடுத்துரும். இந்தா. தேங்க்யூ சார். இப்போ இத வண்டியில போடுற. மாவனே, வண்டி மட்டும் ஓடலன்னு வச்சுக்கோ, இந்த சந்திரா யாருன்னு நீ புரிஞ்சுப்ப. நீங்களே பார்க்க தானே சார் போறீங்க. என்னையா பண்ண? பயோ பெட்ரோல் சார். ஸ்மெல் நீங்களே பாருங்க. யோ, இதுல ஸ்மெல்லே காணோம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அப்போ உங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஸ்மெல் என்னவோ கொஞ்சம் லைட்டா இருக்கதான் செய்யுது. ஆனா பெட்ரோல் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லையா? அதுதான் சார் எங்க ஸ்பெஷாலிட்டியே. பெட்ரோல் பங்க்ல நீங்க போறது பியூரா இருக்காது, மிக்ஸ் ஆகி கலப்படமா இருக்கும் சார். ஆனா இது பக்கா பியூர் பெட்ரோல் சார், அதுவும் பயோ பெட்ரோல் சார். என்னமோ சமையல் எண்ணெயை சொல்ற மாதிரி பக்கா பியூர்னு சொல்ற சார். வாங்க சார், காமிக்கிறேன். வாங்க சார். இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ண போறோம் பாருங்க. பெட்ரோல் இல்ல, இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் பண்ற பாருங்க. ஸ்டார்ட் ஆகல சார். இப்போ பாருங்க, கொடுங்க சார் அந்த பெட்ரோலை.
என்ன சார் உங்க கண்ணாலேயே பாத்தீங்கல்ல எப்படி என் பயோ மேஜிக். ஐயோ என்னையா அது கொஞ்சம் காட்டியா. ஒரு நிமிஷம். இந்தாங்க சார். இதுதான் என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். பொறுமை 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 வைங்க. சாரி சார். பொறுமை சார், இதுல சாம்பிள் பொடி இருக்கு. ஓகே குட். ஒன் செகண்ட். ஆமா, இந்த பொடிய இந்த செடியில இருந்து தயார் பண்ணலாமா? சார், இந்த பொடியை இந்த செடியிலிருந்து தான் சார் தயாரிக்கவே முடியும். ஓகே, தேங்க்யூ. நீங்க வரேன் சார். முதலாளி, என்ன நடுகாலில் செடி வச்சிருக்கீங்க? தோட்டத்தில் நட சொல்லவா? அப்படியேதான் பண்ணிட போறீங்க. இத தோட்டத்துல வைக்க கூடாது, வீட்டுக்குள்ள பத்திரமா வச்சிருக்கணும். ஒண்ணு பண்ணுங்க, பால்கனில வச்சிருங்க. இதையா? ஆமா பெரியவரே, இது சாதாரண செடி இல்ல, இதுக்கு பேரே பயோ பெட்ரோல் SSP. செடிக்கு இப்படி இல்லாம பேர் இருக்கும்? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த செடியில இருந்து பெட்ரோலே தயாரிக்கலாம். பெட்ரோலா? உனக்கு இதெல்லாம் புரியாது, நான் சொல்றது மட்டும் செய். ஏதோ செடியை கொண்டு வந்து இத பெட்ரோல் செடிங்கிறாங்க. உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது, முதலாளி சொன்னதை மட்டும் செய். இந்த பெட்ரோல் செடியால அந்த ரூம்ல தீப்பிடிக்காம இருந்தா சரிதான். மான்சி, 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 நீ என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அது அப்படியே நிப்பாட்டு. Just stop it right now itself. I want to show you something, please. Wait, Chandra, I'm getting ready. மான்சி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வா, நான் உனக்கு ஒரு மேஜிக் காட்டுறேன். Wait. What are you doing? இது What are you doing, Chandra? மான்சி, you're in surprise now. Oh my god. இந்த உலகத்துல எப்பேற்பட்ட அறிவாளிலாம் இருக்கானுங்கன்ற. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா, அந்த அறிவாளிங்க மொத்தமும் என்கிட்டே வந்திருக்கானுங்க. டன்டடாங். What is this? Color powder மாதிரி இருக்கு. ரங்கோலி கோலம் போட போறியா? மான்சி, நம்ம மக்களுக்கு இது இந்த மாதிரி தான் தெரியும். கலர் கலரா ஏதாவது பவுடரை பார்த்தா ரங்கோலி கோலம் போடுறது, இல்ல யார் முஞ்சில அதை அப்பி விடுறது. இங்க பார், parallel thinking ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனா என்ன மாதிரி புத்திசாலிங்களுக்கு இது வேற மாதிரி தெரியும். இதான் பயோ பெட்ரோல் SSP. What? Wait, I'll show you something, okay?
லாபம் பார்க்க போறோம். இட்ஸ் a huge profit மான்சி. இதுக்கு 4 கோடி கொடுத்தியா? இத என்னன்னு சொன்ன? பயோ பெட்ரோல். இதால தண்ணிய பெட்ரோல் ஆக்கி வண்டி ஓட்டலாம் மான்சி. அந்த தண்ணி எங்க தா? சாரி பெட்ரோல தா. இது பெட்ரோலா? யா மான்சி. இதுல ரெகுலர் பெட்ரோல் அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஸ்மெல் வராது. இட்ஸ் a பயோ பெட்ரோல். கொஞ்சம் லைட்டா தான் வரும். என்ன தெரியும் மான்சி? மேட்ச் பாக்ஸ். மேட்ச் பாக்ஸா? அது எதுக்கு? மான்சி, என்ன மான்சி என்ன பண்ற? இங்க பாரு மான்சி, பி கேர். மான்சி, அது மிக்சிங் சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி. உன் தலை எப்பேற்பட்ட முட்டாளுக்கும் கூட தெரியும் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு. Why don't you understand, Chandra? No மான்சி, இட்ஸ் பயோ பெட்ரோல். வர்க் ஆகாம இருக்க சான்ஸே இல்ல. என் கண்ணு முன்னாடி அவன் பண்ணி காமிச்சானே. இங்க பாரு, அப்ப அது செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னுமா அவன் மரம் மண்டைக்கு உரைக்கல? எவனோ ஒருத்தன் உன்னை நல்லா வச்சு செஞ்சிருக்கான். நோ மான்சி, ஏமாத்திட்டானா? என்னையா? நோ மான்சி, அந்த மேட்ச் பாக்ஸ் கூட, அந்த மேட்ச் பாக்ஸ் கூடன்றல்ல. இப்ப என்ன சார் சொல்றீங்க? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலைக்கெல்லாம் கோடி கணக்குல தந்து அழுதுருக்கியே, உன்னால என்ன செய்யலாம் சந்திரா? Damn it. அன்னைக்கு என்னடானா செக்ரட்டரியேட்ல பில்டிங் வாங்க போறேன்னு பணத்தை பாழாக்கணும். பசுமாட்டு யூரின்ல இருந்து தங்கம்னு கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் பணம் அச்சடிக்கிற மெஷின், என்னமோ பெருசா சாதிக்கிற மாதிரி பெருமை வேற. நீ இத்தனை நாள் பண்ணதுல ஏதாவது ஒண்ணு, ஜஸ்ட் ஒண்ணு வொர்க் அவுட் ஆயிருக்கா சந்திரா? சீ, ஆன்சர் மீ. முடியாது. பதில் சொல்ல உன்னால முடியாது. ஏன் தெரியுமா? நீ என்ன செய்யறன்னு உனக்கே புரியல. நீ எவ்வளவு கிறுக்குத்தனமா நடந்துக்கிட்டாலும் ப்ரோ இல்ல கண்டுக்காம போறாரு. அவர் இல்லனா நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீ பணம் பண்றத விடு சந்திரா. குறைஞ்சபட்சம் இருக்கிறதையாவது நம்ம காப்பாத்திக்கலாம். And you know what? You can never do that. You are mentally sick, Chandra.
உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சரி, give me a mobile. எதுக்கு மான்சி? மொபைல கொடு. give me a mobile. இனிமே இந்த மாதிரி உன் பைத்தியக்காரத்தனமான பிசினஸ் எல்லாம் வெளியே இருக்கிறவங்கள தெரிஞ்சுக்க விடவே மாட்டேன். ஏன்க்கா கதவு போட்டீங்க? Shut up. சாவி கொடுக்கா, நான் வச்சுக்கிறேன். அக்கா அக்கா மான்சி 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 கதவு தர. மான்சி விளையாடாத மான்சி. மான்சி 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 கதவு தர. மான்சி மான்சி கதவு தர. மான்சி சஃபோகேட்டிங்கா இருக்கு. மான்சி ப்ளீஸ் கதவு தர. மான்சி மான்சி எனக்கு ரொம்ப சஃபோகேட்டிங்கா இருக்கு. மான்சி கதவு தர. மான்சி ப்ளீஸ் மான்சி கதவு தர. அக்கா ப்ளீஸ் கொடுங்க அக்கா, பாவம்க்கா அவரு. மான்சி ப்ளீஸ் கதவு தர. மான்சி மான்சி என்னாச்சு? சந்திரா ஏன் இப்படி சத்தம் போடுறான்? நல்லா பைத்தியம் பிடிச்சிருக்கு உங்க பையனுக்கு. என்ன உளர்ற? என்னால தாங்க முடியல. போதும் போதும் ஆயிடுச்சு எனக்கு. ப்ளீஸ் மான்சி. என்னமோ பவுடரா தண்ணிய பெட்ரோல்ல மாத்த போறானா? 4 கோடியா? இப்படியே போயிட்டு இருந்தா நாங்க 2 பேரும் நடு தெருவுல தான் போய் நிக்கணும். சந்திரா இப்ப எங்க? என்னாச்சு அவனுக்கு? நீங்க இப்படி பதற அளவுக்கு ஒண்ணும் ஆகல. ரூம்ல பூட்டி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். மான்சி கதவு தர. மான்சி அவருக்கு பிசினஸ் கிறுக்கு முத்தி போயிருச்சு. யார் பேச்ச தலை கேற மாட்டேங்குது. இப்போவாது புத்தி வரட்டும். மான்சி மாமன்லா, he is mentally sick. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா வந்து கதவு தர. ஒவ்வொரு தடவையும் நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் இவ்ளோ தூரம் வந்திருக்கு. ப்ளீஸ் இப்பவும் அதே தப்பு திரும்ப பண்ணீங்கன்னா நாளைக்கு அவர் இதை விட worst-ஆ போயிடுவாரு. மான்சி ப்ளீஸ் மான்சி. அதனாலதான் இப்படி செஞ்சேன். அவரோட மொபைல் எடுத்துக்கிட்டு நான் வெளியில போறேன். வெறுத்து போச்சு எனக்கு. ச்சே.